to our channel Grammar in Hands. இந்த வீடியோவில் நம்ம வேலன்சி பற்றி படிக்க போகிறோம். வேலன்சினா என்ன, எலமெண்ட்ஸோட வேலன்சி எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது வேலன்சினா தமிழில் இணைதிறன் பேர். இணைதிறன்னா என்னென்னா தனிமங்களின் இணையும் திறனே இணைதிறன் எனப்படும். இதை இங்கிலீஷில் டெஃபினிஷன் கொடுக்கலாம். தி கம்பைனிங் கெப்பாசிட்டி ஆஃப் அன் எலமெண்ட் இஸ் கால் வேலன்சி. ஒரு எலமெண்ட்டினுடைய கம்பைனிங் கெப்பாசிட்டி, தமிழில் சொன்ன அதே வந்து இணையும் திறன், அதுக்கு பேர் தான் வந்து வேலன்சி. It is the measure of combining power of an element with other atoms when it forms compounds or molecules. இப்போ இந்த எலமெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா மற்ற ஆட்டம்ஸோட இணைஞ்சு வந்து காம்பவுண்ட்ஸ் அல்லது மாலிகுல்ஸை உருவாக்குது. அப்படி உருவாக்கக்கூடிய திறன் அதுதான் வந்து அதனுடைய அளவு தான் என்னது வேலன்சி. இப்போ அந்த மூலக்கூறுகள் இருக்குது, சேர்மங்கள்லாம் உருவாகுது. எப்படின்னா வந்து தனிமங்கள் தங்களுக்குள்ள இணைந்து அணுக்கள் இணைந்து மூலக்கூறுகளையும் சேர்மங்களையெல்லாம் கொடுக்குது இல்லையா. அப்போ அந்த திறனுக்கு பேர் தான் என்னது இணைதிறன். Elements in the same group of the periodic table have the same valency. அப்போ நம்ம பீரியாடிக் டேபிளில் இருக்கிற ஆல் த எலமெண்ட்ஸ் ஒரு குரூப்பில் இருக்கிறார். அப்போ ஆல் த எலமெண்ட்ஸ் என்ன சேம் குரூப் ஹாவ் த சேம் வேலன்சி. வாட் டு யூ மீன்? இதில் என்னென்னா அந்த தனிம வரிசை அட்டவணையில் இருக்கிற ஒரு குரூப்பில் இருக்கிற எல்லா தனிமங்களுடைய இணைதிறனும் ஒரே மாதிரி இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கறதுக்கு முன்னாடி தனிம வரிசை அட்டவணை பார்ப்போம். எஸ், திஸ் இஸ் த பீரியாடிக் டேபிள் ஆஃப் எலமெண்ட்ஸ். இது வந்து தனிமங்களுடைய பீரியாடிக் டேபிள் என்னது ஆவர்த்தன அட்டவணை. இதில் மேலிருந்து கீழே வர்றது எல்லாமே வந்து என்னென்னா தொகுதிகள்னு சொல்லுவோம். இந்த எலமெண்ட்ஸ், அதாவது இந்த டாப் டு பாட்டம், இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம்னா குரூப்ஸ், தமிழில் வந்து தொகுதிகள்னு சொல்லுவோம். ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், இடமிருந்து வலமாக இருக்கிறத வந்து என்ன சொல்லுவோம் தமிழில் வந்து தொடர்கள். இன் இங்கிலீஷ் இட் இஸ் கால் பீரியட்ஸ் ஆர் ரோஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ தேர் ஆர் 18 குரூப்ஸ் இன் த பீரியாடிக் டேபிள். இதுலேருந்து இதில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 குரூப்ஸ் இருக்குது. இப்போ நம்ம சொன்ன ரூலை வந்து ரீகால் பண்ணி பார்க்கலாம். All the elements in the same group have the same valency. இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஏ குரூப் இருக்கு இல்லையா, அந்த குரூப்பை நம்ம என்ன சொல்கிறோம்னு சொன்னோம்னா வந்து alkali metals. All the elements in the first group are called alkali metals. Like that, all the elements in the second group are called alkaline earth metals. And all the elements in the last group, that is 18th group, are called noble gases. அதாவது ஃபர்ஸ்ட் குரூப்பில் இருக்கிறது எல்லாத்துக்குமே வந்து கார உலோகங்கள், இதெல்லாம் காரமண் உலோகங்கள். இது என்ன சொல்லுவோம் மந்த வாயுக்கள். இதோட இணைதிறன் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பிரான்சியம், these are the elements in the first group. அப்போ இந்த வேலன்சி ஆஃப் ஆல் these elements are ஒன்று தான், only one. Like this, the valency of all these elements here, what are they? Beryllium, magnesium, calcium, strontium, barium, radium. அப்போ இந்த எலமெண்ட்ஸினுடைய வேலன்சி என்னன்னா வந்து 2. Like this, all the elements in the 18th group have the valency 0. இதுக்கு ஏன் 1, இதுக்கு எதுக்கு, இதனால இது வந்து வேலன்சி 2, இதனால இதனுடைய வேலன்சி 0. We will see, we will discuss all this about in next. Yes, we have already discussed this rules. There is all the elements in the first group valency 1, and all the elements in the second group have the valency as 2. It is related to the number of electrons in the valence cell of an atom. Valency வந்து எதோட தொடர்புடையதுன்னு சொல்லி சொன்னா ஒரு ஆட்டத்தினுடைய வேலன்சி செல் அதில் இருக்கிற எலக்ட்ரான்களை பொறுத்து இருக்கு. வாட் இஸ் தி வேலன்சி செல்? வேலன்சி செல்னா என்னன்னு வேணும் இல்லையா. வேலன்சி செல் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் செல் ஆஃப் அன் ஆட்டம். ஒரு ஆட்டம் அல்லது ஒரு அணுவில் இருக்கிற அவுட்டர் மோஸ்ட் செல், வெள்ளி செல், கடைசி செல்லுக்கு பேர் தான் என்னது வேலன்சி செல். See, here I have shown the picture of an atomic model கொடுத்துருக்கிறேன். ஹியர் அந்த ஒரு ஆட்டம் எடுத்துட்டோம்னா வந்து அதனுடைய சென்டர் பகுதியில் இந்த ஸ்மாலஸ்ட் பார்ட்டில் இருக்கிறது, உள்ள சென்டரில் ஸ்மாலஸ்ட் பார்ட்டில் இருக்கிறது தான் நியூக்ளியஸ். அப்போ நியூக்ளியஸ் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். நியூக்ளியஸுக்குள்ளே வந்து அணுவினுடைய மிக மிக சிறிய பகுதியில் இருக்கிறது தான் வந்து நியூக்ளியஸ். அதுக்குள்ளே வந்து புரோட்டான்களும் நியூட்ரானும் இருக்கும். அப்போ இந்த சர்க்குலர் பாத் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் விச் எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிவால்விங் ஆர் கால்ட் ஆர்பிட்டால்ஸ் ஆர் செல்ஸ்.
அதாவது நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான்கள் சுற்றி வருகின்ற வட்டப்பாதைகளுக்கு பேர் தான் என்னது ஆர்பிட்ஸ் ஆர் செல்ஸ். தமிழில் வந்து எலக்ட்ரான் கூடுகள் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இந்த லாஸ்ட் அவுட்டர் மோஸ்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னது வேலன்சி செல். இங்கே பார்த்தா இதுதான் என்னது வேலன்சி செல். இப்போ இந்த வேலன்சி செல்லில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் பேர் தான் என்னது வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். அப்போ இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை பொறுத்து தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், வேலன்சி அல்லது இணைதிறன் வந்து கால்குலேட் பண்ணுறோம். இட் இஸ் டிட்டர்மைன்ட் பை த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் தி வேலன்சி செல் ஆஃப் அன் ஆட்டம். ஒரு ஆட்டம் அல்லது ஒரு அணுவில் இருக்கிற ஒரு அணுவினுடைய வேலன்சி செல்லில் இருக்கிற எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து தான் இந்த வேலன்சியை நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஒரு ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால், if the number of electrons in the valency cell is less than or equal to 4, அதாவது இந்த வேலன்சி செல் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் இருக்கு இல்லையா, அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் இருக்கிற எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கை, இது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் வந்து 1, 2, 3 or 4, ஒரு எலக்ட்ரான் இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு அல்லது 4 இருக்குன்னு சொன்னா தி வேலன்சி இஸ் ஆஸ் தி நம்பர் ஆஃப் தி எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட். அப்படின்னா what do you mean from this? அதோட வேலன்சி என்ன, எத்தனை எலக்ட்ரான் இருக்குதோ அதுதான் அதோட வேலன்சி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட்ல ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னு சொல்லி சொன்னா அந்த ஒரு எலமெண்டோட நம்ம இந்த மாதிரி எலக்ட்ரானிக் மாடல் எழுதுறோம், நம்ம அட்டாமிக் மாடல் வரைகிறோம். நம்ம வரையும் போது அதில் வந்து லாஸ்ட்ல வேலன்சி செல்ல ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னா what is the valency of that element? 1. If the 2 electrons are there, the valency of the given element is 2. It is said to have a positive valency. அதாவது எலக்ட்ரான் லாஸ்ட்ல இருக்கிற ஆர்பிட்டல், அதாவது வேலன்சி செல்லில் 1, 2, 3 or 4 எலக்ட்ரான்ஸ் எது எது பெற்றிருக்குதோ அந்த எலமெண்ட்ஸ்லாம் வந்து பாசிட்டிவ் வேலன்சி இருக்குதுன்னு சொல்கிறோம். அதாவது நேர் இணைதிறனை பெற்றோம்னா அப்போ பாசிட்டிவ் வேலன்சி இதை வந்து நீங்கள் வந்து இப்போதைக்கு வேலன்சி பற்றி படிக்கும்போது பெருசாக தேவையில்லை, இருந்தாலும் சொல்லியாச்சு இல்லையா, என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த 1, 2, 3, 4 அந்த அளவுக்கு நம்பர் எண்ணிக்கையோடைய எலக்ட்ரான்ஸ் வந்து வேலன்சி செல் இருக்கிற எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எலமெண்ட்ஸ் வந்து மெட்டல்ஸாக இருக்கும். அது என்ன பண்ணுன்னா when combined with other atoms or elements பண்ணும்போது மற்ற அணுக்களோட இணைந்து மூலக்கூறுகளை உருவாக்கும் போது என்ன பண்ணால் தங்கிட்ட இருக்கிற எலக்ட்ரானை லாஸ் பண்ணும், இழந்துரும். அப்போ if an element loses its electron, எலக்ட்ரானை வந்து லாஸ் பண்ணுச்சுன்னு சொன்னால் it becomes, it occurs a positive charge. இப்போ சோடியம் எழுதுறோம், the atomic number of sodium is 11. இப்போ sodium combines with oxygen to give sodium combines with chlorine to give sodium chloride. அப்போ இந்த சோடியம் வந்து குளோரினோட கம்பைன் பண்ணி சோடியம் குளோரைடை கொடுக்கும்போது இந்த சோடியம் என்ன பண்ணுன்னா it has 11 electrons. அந்த 11 electrons நம்ம வந்து அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதும்போது லாஸ்ட் செல்ல ஒரு எலக்ட்ரான் வரதை நம்ம அப்புறம் எலக்ட்ரான் ஷேரிங்க பின்னாடி பார்க்கலாம். அந்த ஒரு எலக்ட்ரானை வந்து குளோரினுக்கு கொடுத்துருது, குளோரினுக்கு கொடுத்துட்டு NaCl உருவாக்குது. அப்போ அது லாஸ் பண்ணிடுது. அதனால அது என்ன ஆகுது, Na Na+ ஆயிடுது. அதனால அது என்னது பாசிட்டிவ் வேலன்சி. நெக்ஸ்ட் more than 4, 4க்கு மேல இருக்குது. if the number of electrons in the valency cell is 5, 6, 7 or 8, அந்த எண்ணிக்கையில் 5, 6, 7, 8 எலக்ட்ரான்கள் இருந்தால் வேலன்சி எப்படி கண்டுபிடிக்கலாம்? the valency is determined by subtracting the electrons from 8. எத்தனை எலக்ட்ரான் இருக்குதோ 8ல இருந்து அந்த எலக்ட்ரானை கழிக்கணும். இப்போ அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாலில் 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ 8 - 7 என்னது 1. அப்போ the valency of the given element is 1. Here is the next rule. The elements in the 18th group have 0 valency. I have already told you. The 18th group, அதாவது 18வது தொகுதியில் இருக்கிற எல்லா தனிமங்களுடைய இணைதிறன் என்னது 0. அப்போ they are said to have stable electronic configuration. They do not react with other elements. அது வந்து நிலையான எலக்ட்ரான் அமைப்பை பெற்றுள்ளது. அந்த நிலையான எலக்ட்ரான் அமைப்புனா எண்ம அமைப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாலில் வந்து 8 எலக்ட்ரான்கள் இருந்தால் அதை வந்து என்ன சொல்லுவோம்னு சொன்னால் ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்குன்னு. அந்த மாதிரி ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து they won't react with other elements. மற்ற எலமெண்ட்ஸோட வந்து வினை புரியாம தனித்தே மந்தமா இருக்கும். அதனால அதை வந்து நோபல் கேசஸ் சொல்லி சொல்றோம். தமிழ்ல மந்த வாயுக்கள்னு சொல்றோம். they are otherwise called as the inert gases. they have completely filled valence cell. அப்ப valence cell அந்த outermost orbitalல இருக்கிற எலக்ட்ரான்கள் வந்து எப்படி இருக்கும்? completely filled, 8 இருக்கும். ஆனா ஒரு எக்ஸெப்ஷன் பாத்தீங்கன்னா except helium, all other elements in this group, இந்த குரூப் 18th குரூப்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ் எதை தவிர ஹீலியத்தை தவிர have 8 electrons in their valency cell. அப்ப ஹீலியத்தை தவிர மற்ற எல்லாமே வந்து வேலன்சி செல்ல 8 electrons இருக்குது. இப்போ ஹீலியம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியான் வரும். தட் யூ கேன் ரெஃபர் த பீரியாடிக் டேபிள் அகைன். ஹீலியம், நியான், ஆர்கான்,
கிரிப்டான், ஜெனான். இதில் ஹீலியத்துக்கு மட்டும்தான் வந்து அவுட்டர் மோஸ்ட் செல்லில் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஏன்னா ஹீலியத்தோட அட்டாமிக் நம்பர் வந்து 2. அப்புறம் இருக்கிற 2 மட்டும் போடுறோம். அப்போ 2 போடும்போது ஃபர்ஸ்ட் செல்லில் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் போட முடியும். அப்போ என்ன ஆயிடுச்சு, கணக்குக்கு அந்த 2 எலக்ட்ரான் ஃபில் ஆயிடுது. அப்போ அது என்ன ஆயிடுது, கம்ப்ளீட்லி ஃபில்டு ஆர்பிட்டால் ஆகிறதுனால ஹீலியமும் ஒரு நோபல் கேஸ். இட் won't react with other elements. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, அதாவது 2 electrons in its valence cell that is completely filled orbital. It has no electrons, அதாவது ஃப்ரீ எலக்ட்ரான் இல்லை, அதனால 2 shares. மற்ற எலமெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஃப்ரீ எலக்ட்ரான் இல்லை, கம்ப்ளீட்டாக இருக்கு. ஸோ இட்ஸ் வேலன்ஸ் இஸ் 0. Here other noble gases such as மத்தல என்ன சொன்னேன்னா நியான் இருக்கு, ஆர்கான், கிரிப்டான், ஜெனான் and radon have 8 electrons in their valence shell. அதோட valence shell 8 electrons இருக்கறனால as they have maximum number of electrons, ஒரு செல்லில் வந்து maximum 8 electrons போடலாம். அப்ப அந்த maximum electron அது வந்து பெற்று இருக்குது ஆல்ரெடி in their valence shell. They do not, அது என்ன பண்ணணும்னா வந்து it won't react. Yes, it do not have any tendency to combine with other elements, hence their valency is 0. As they have completely filled electrons in their valency cell, they do not have the tendency to, என்ன tendency இல்லைன்னா combine with other elements. மற்ற எலமெண்ட்ஸோட வந்து கம்பைன் ஆகிற டெண்டன்சி அந்த இது இல்லை, அதனால அது வந்து தனித்தே இருக்குது, அதோட வேலன்சி வந்து 0. If we know the valency of elements, it will be useful for us to write the molecular formula of compounds or molecules. Valency இணைதர நம்ம எதுக்கு படிக்கணும், நம்ம வந்து if only we know the valency of the elements, we can easily write the molecular formula of the மாலிகுல்ஸ். அப்போ வந்து வேலன்சி தெரிஞ்சிருந்தா நம்ம வந்து அதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா சொல்கிறோம் இல்லையா, மூலக்கூறு வாய்ப்பாட்டைக்கூறு, இதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாட்டைக்கூறுன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ இந்த மூலக்கூறு வாய்ப்பாடு எங்கே பயன்படும், நம்ம வந்து ஈக்குவேஷன் கெமிஸ்ட்ரியில் வந்து சமன்பாடுகள் ஈக்குவேஷன் படிக்கிறோம் இல்லையா, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் வந்து ஈக்குவேஷன் எழுதும் போது நம்ம ஃபுல்லாகவே எல்லாமே மனப்பாடம் பண்ண தேவையில்லை. நம்மளோட முதல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் வந்து நம்ம ஹவு டு ரைட் த சிம்பிள்ஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ்னு பார்த்துப்போம். அந்த எலமெண்ட்ஸினுடைய சிம்பிள்ஸை வந்து எப்படி எழுதுக்குன்னு அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். அப்போ நம்மளுக்கு சிம்பிள்ஸ் தெரியும், வேலன்சி தெரியும்னா we can easily write the molecular formula of the given molecule or compound. கொடுத்துக்கிற காம்பவுண்ட் மாலிகுலுடைய molecular formula வந்து நம்ம ஈஸியாக எழுதிடலாம். ரெண்டு தேவை என்னன்னா we should know the symbol and also we should know the valency of the element. இதை வச்சு நம்ம ஒன்று எக்ஸாம்பிள் பார்க்கலாம். we should try to write the molecular formula of sodium chloride எழுதலாம். சோடியம் குளோரைடுங்கிறது நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற சாதாரண உப்பு, உங்களுக்கு தெரியும். இந்த வார்த்தையிலேருந்தே தெரியுது சோடியம் குளோரைடில் என்ன இருக்குன்னு, சோடியமும் குளோரின் இருக்கு, சோடியமும் குளோரின் இருக்கு. தி சிம்பிள் ஆஃப் சோடியம் இஸ் Na and that of chlorine வந்து என்னது Cl. அப்போ நம்ம அதோட வேலன்சி எழுதுறோம். வேலன்சி வந்து இங்கே மேலே எழுதுங்க. சோடியத்துக்கு வந்து 1, குளோரினுக்கும் 1 தான். இதை எப்படி கால்குலேட் பண்ண நம்ம பின்னாடி டேபிளில் சொல்லிக்கிறேன், ஏன் 1ங்கிறத. அடுத்து இது என்ன சொல்லுவோம்னா கிறிஸ் கிராஸ்மாங்க. இது அதாவது மேலே இருக்குது, கீழே இங்கே கீழே வந்துடுது, இந்த இதை வந்து இங்கே கீழே போயிடுது. அதாவது இந்த அதை மேலே இருக்கிறது அடுத்ததுனுடைய இந்த சைடுக்கு கொண்டு வந்துடும், சஃபிக்ஸுக்கு கொண்டு வந்துடும். அப்போ இது என்ன ஆயினா Na1Cl1. அந்த 1 வந்து நம்ம மென்ஷன் பண்ண வேண்டியது இல்லையா, அதனால அது என்னது, தி மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் சோடியம் குளோரைடு இஸ் NaCl. நெக்ஸ்ட் வாட்டர் பார்க்கலாம். வாட்டர் வந்து ஹைட்ரஜன் ஆக்சைடும்பாங்க. அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது, ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் சிம்பிள் எழுதிடும், ஹைட்ரஜனுக்கு H, ஆக்சிஜனுக்கு O எழுதிடும். நெக்ஸ்ட் என்ன எழுதணும், வேலன்சி எழுதணும். ஹைட்ரஜனோட வேலன்சி அதோட மேல் பக்கம் எழுதணும் 1, ஆக்சிஜனுக்கு 2. இப்போ நம்ம இது கீழே வந்துடும் இல்லையா, இதோடது வந்து அதோடைய அடுத்தது ஒன்னுடைய வேலன்சி வந்து இன்னொன்னுடைய சஃபிக்ஸ்க்கு போயிடுது. அப்போ இந்த ஹச்சோட 1 ஓக்கு வந்துடுது, ஓவோட 2 ஹச்சுக்கு போயிடுது. அப்போ என்ன வருது, H2O1, H2O1 வருது. அப்போ இந்த 1 நம்ம போட மாட்டோம் இல்லையா. அப்போ இந்த மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் வாட்டர் என்னது, H2O. மெக்னீசியம் குளோரைடு பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் குளோரைடில் மெக்னீசியமும் குளோரினும் இருக்கு. மெக்னீசியத்தோட வேலன்சி 2, குளோரினுக்கு வந்து 1. அப்போ இப்படி கீழே கொண்டு வந்து எழுதும்போது Mg1Cl2. நம்ம 1 மென்ஷன் பண்ணலைன்னா நாங்கள் MgCl2. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைடு, மெக்னீசியம் குளோரைடு, நெக்ஸ்ட் நம்ம வந்து அலுமினியம் குளோரைடு எழுதணும்னா அது AlCl3.
இதே கார்பன் டெட்ராக்ளோரைடு எழுதணும்னா அதோட மாலிகுலர் ஃபார்முலா CCl4. நீங்கள் கேட்கலாம், ஏன் இந்த இடத்துல குளோரைடுக்கு Cl மட்டும் போட்டோம், இங்கே வந்து Cl2 போட்டோம், அலுமினியம்னா Cl3 போட்டோம், கார்பன்னா Cl4 போட்டோம்னா நம்ம தான் மாற்றி கொடுத்துருது இல்லையா. வேலன்சி வந்து ஒரு எலமெண்ட்டோட வேலன்சி அடுத்தது அது கம்பைன் ஆகிற இன்னொன்னோட எலமெண்ட்டுக்கு போயிடுது. அப்போ அலுமினியத்தோட வேலன்சி 3ங்கிறதுனால அலுமினியம் குளோரைடுனா AlCl3, கார்பனோட வேலன்சி 4ங்கிறதுனால கார்பன் டெட்ராக்ளோரைடுனா எப்படி எழுதணும், CCl4. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு எழுதும்போது நம்ம ஈக்குவேஷன்ஸில் நிறைய மாலிகுலர் ஃபார்முலா தெரியும். அப்போ அந்த ஈக்குவேஷன்ஸில் நம்ம வேர்ட்ஸாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இணைந்து நீரை குடிக்கின்றன. ஹைட்ரஜனுக்கு வந்து H2 போடலாம், ஆக்சிஜனுக்கு O2 போடலாம். நீருன்னு சொன்னோன்னா நம்மளுக்கு தெரியுமே, வாட்டரோட ஃபார்முலா H2O போடுறோம் இல்லையா. அதே மாதிரி இப்போ கார்பனும் ஆக்சிஜனும் இணைஞ்சு கார்பன் டை ஆக்சைடு கொடுக்குது. கார்பன் கம்பைன்ஸ் வித் ஆக்சிஜன் டு கிவ் கார்பன் டை ஆக்சைடுனா கார்பனுக்கு C போடலாம், ஆக்சிஜனுக்கு O2 போடலாம். கார்பன் டை ஆக்சைடுக்கு நம்ம வந்து இதே மாதிரி இந்த மெத்தடில் நம்ம மாலிகுலர் ஃபார்முலா எழுதுனா CO2 வரும். அப்போ C + O2 gives CO2ன்னு சிம்பிளாக எழுதிட்டு போயிடலாம். புரிஞ்சு நிறைய படிக்கலாம். புரியாமல் படித்தோம்னா ரொம்ப நேரம் படித்தாலும் நம்மளுக்கு மனப்பாடம் ஆகாது இல்லையா. சரி, இப்போ அந்த செல்ஸ் அல்லது ஆர்பிட்டால்ஸில் எலக்ட்ரான்ஸ் போடும்போது என்ன ஆர்டரில் போடலான்னு சொன்னால் வந்து இந்த ஆர்டர், அதாவது 1s 2s 2p 3s 3p 4s 3d 4p. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பின்னாடி ஒரு ஈஸி வே சொல்கிறேன். இதில் இந்த எஸ் ஆர்பிட்டாலில் வந்து 2 எலக்ட்ரான் பிடிக்கும். எஸ்ங்கிறதுல வந்து என்னது 2 எலக்ட்ரான் தான் போட முடியும். அப்போ 2sனால எத்தனை தான் போட முடியும், 2 தான் போட முடியும். பியில் வந்து நான் பி பியில் என்ன போடலாம்னா வந்து 6 எலக்ட்ரான்ஸ் போடலாம். எகைன் எஸ்ல வந்து என்ன பண்ணலாம், 2 எலக்ட்ரான்ஸ் போடலாம். எகைன் பியில் 6 எலக்ட்ரான்ஸ், டியில் வந்து 10 எலக்ட்ரான்ஸ். அப்போ சிம்பிளாக சொன்னால் எஸ்ல வந்து 2 எலக்ட்ரான்ஸ், பியில் 6 எலக்ட்ரான்ஸ், டியில் 10 எலக்ட்ரான்ஸ், எஃப்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் 14 எலக்ட்ரான்ஸ் போடலாம். அப்போ இதை நம்ம இப்படி சொல்கிறோன்னா என்ன பண்ணலாம்னா 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d10 4p6ன்னு போடுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் செல், இப்போ வந்து நம்ம நியூக்ளியஸ் பார்த்தோம் இல்லையா. இப்போ ஃபர்ஸ்ட் செல் நியூக்ளியஸ் ஒட்டி இருக்கிற ஃபர்ஸ்ட் செல்லுக்கு கே செல்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் செல்லுக்கு கே, ரெண்டாவது எல், மூணாவது எம், நாலாவது என். KLMN சொல்லுவோம். அதாவது இப்படி சொல்லுவோம் நம்ம கே இப்போ நியூக்ளியஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னோம்னா நியூக்ளியஸை சுற்றி ஃபர்ஸ்ட் செல் இருக்கு இல்லையா. ஃபர்ஸ்ட் செல் வந்து கே செல், நெக்ஸ்ட்டு எல், நெக்ஸ்ட்டு எம், நெக்ஸ்ட்டு என். அதாவது KL M and N. இல்லை இந்த கே செல்லில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் போடலாம்னா கே செல்லில் வந்து 2 எலக்ட்ரான்ஸ். ஃபர்ஸ்ட் செல்லில் எத்தனை போடலாம், 2 எலக்ட்ரான்ஸ் போட முடியும். ஏன்னா ஃபர்ஸ்ட்டில் வந்து 1sன்னு சொல்லி எஸ் மட்டும்தானே இருக்குது. அப்போ எஸ்ஸில் எத்தனை போடலாம், 2. அந்த 2 கே செல் போட்டாச்சு. நெக்ஸ்ட் செகண்டில் பாருங்கள் 2 இருக்குது, எஸ்ஸும் இருக்குது, பி இருக்குது. அப்போ எஸ்ஸுக்கு 2 போடலாம், பிக்கு வந்து 6 போடலாமா. அப்போ செகண்ட் செல்லில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 8 எலக்ட்ரான்ஸ். தேர்டு பார்த்தீங்கன்னா 3s இருக்குது, 3p இருக்குது, 3d இருக்கு இல்லையா. அப்போ 2 2 6 8 ப்ளஸ் ஹியர் 1 10. அப்போ என்ன இது 18 எலக்ட்ரான்ஸ் போடலாம். அப்போ தேர்ட் செல்லில் எவ்வளோ போடலாம், 18 எலக்ட்ரான்ஸ். ஃபோர்த் செல்லில் வந்து 32 எலக்ட்ரான்ஸ் போடலாம். இது கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாடு இருக்குது. we will see that. இது வந்து 1 to 20 எலமெண்ட்ஸ் இன் பீரியாடிக் டேபிள். பீரியாடிக் டேபிள் இருக்கிற 1லேருந்து 20 வரைக்கும் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸு, அதோட நேமு, அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அதாவது எலக்ட்ரான் ஷேரிங் இன் டிஃபரெண்ட் ஆர்பிட்டால்ஸ். வேறு ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான்களை வந்து எப்படி போடலான்னு பார்க்கலாம். நீங்கள் முன்னாடி சொன்ன ரூலை வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டில் 2 போடலாம், செகண்டில் 8 போடலாம், தேர்டில் 18 எலக்ட்ரான்ஸ் போடலாம், ஃபோர்த்தில் வந்து 32 எலக்ட்ரான்ஸ் போடலாம். நம்மகிட்ட இருக்கிறத ஒவ்வொரு செல்லுக்கு தகுந்த மாதிரி பிரித்து கொடுக்குறோம். பிரித்து கொடுத்துட்டு வேலன்சி செல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, how many electrons are there in valency cell and we have to decide. According to the number of electrons in the valency cell we will decide the valency. எத்தனை எலக்ட்ரான் வேலன்சி செல் இருக்குதுங்கிறத பொறுத்து நம்ம வேலன்சி கால்குலேட் பண்ண முடியும். அதுக்கு ஒரு ரூல் பார்த்தோம். 1 to 4 எப்படி, 5 6 7 என்ன 8ன்னு எப்படின்னு பார்த்தோம்ல. இப்போ பாருங்கள் ஹைட்ரஜனுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் வந்து 1 இருக்கிற 1 வந்து ஃபர்ஸ்ட் செல்லில் போட்டுறோம். அப்போ 1ல் லாஸ்ட்டில் என்ன இருக்குது 1. அப்போ வேலன்சி 1. ஹீலியத்துக்கு 2, அந்த 2 ஃபர்ஸ்ட் செல்லில் 2 எலக்ட்ரான் போடலாம் இல்லையா, ஆனால் 2 போட்டுறோம், வேலன்சி 2. லித்தியம் வந்து அட்டாமிக் நம்பர் 3. அட்டாமிக் நம்பர்னா என்னது, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அந்த 3 எலக்ட்ரானை ஃபர்ஸ்ட் செல்லில் 2 தானே போட முடியும், 1 கொடுத்துருது, 2 போட்டுருது. அப்போ மீதி இருக்கிற 1 வந்து செகண்ட் செல்லுக்கு வந்துடுது. அப்போ செகண்ட் செல் இஸ் த அவுட்டர் மோஸ்ட். லித்தியத்தை பொறுத்தளவுக்கு செகண்ட் செல்ல என்னது, அவுட்டர் மோஸ்ட்
ஆர்பிட்டால் அல்லது வேலன்சி செல். அப்போ ஒரு எலக்ட்ரானுக்குனா அந்த 1 அப்படி போட்டுறோம். நெக்ஸ்ட் பெரிலியத்தில் வந்து 4, ஃபர்ஸ்ட்டுக்கு 2 போக ரெண்டாவது 8 போடலாம். ஆனால் நம்மகிட்ட எவ்வளோ தான் இருக்குது, மீதி 2 தான் இருக்குது. அப்போ 2 2ன்னு சொல்லும்போது வேலன்சி வந்து 2. அதாவது வேலன்சி எப்படி போட்டுட்ருக்கேன், அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் அல்லது வேலன்சி செல்லில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்னவா மாதிரி இருக்குது, வேலன்சி ஆயிடுது. லைக் தட் போரானுக்கு வந்து 5 2 3ன்னு பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டால் கேல வந்து 2 போட்டுறோம், மீதி நம்மகிட்ட இருக்குது 3, அதை கொண்டு வந்து எல்லில் போட்டோம். இப்போ 3 இருந்தால் நம்ம வேலன்சி 3னே போட்டுக்கோம் இல்லையா. நெக்ஸ்ட் கார்பனுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் 6, அதை 2 4ன்னு பிரிக்கிறோம். அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால 4 இருக்கிறனால வேலன்சி 4. இன்னி அப்படி மாறப்போகுது பாருங்க. நைட்ரஜன் இருக்கு, நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 7, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு 7. அந்த 7 எப்படி பிரிச்சுக்கலாம்னா ஃபர்ஸ்ட் கேக்கு 2 கொடுத்துட்றோம், கொடுத்த பின்னாடி மீதி எத்தனை இருக்குது 5, அந்த 5 கொண்டு வந்து எல்ல போட்டுறோம். அப்போ அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாலுங்கிறது எது, எல் செல். அதில் எத்தனை இருக்கு 5. அப்போ 5க்கு மேலே தான் நம்ம என்ன பண்ணுவோம், 8லேருந்து மைனஸ் பண்ணி எழுதுவோம் இல்லையா. அப்போ 8ல் 5 போச்சுன்னா எவ்வளவு 3. ஆக்சிஜனோட 8 வந்து 2 6ன்னு பிரிக்கிறோம். 6ங்கிறதுனால 8 - 6 வந்து 2, லைக் திஸ். ஃப்ளூரின் வந்து 2 7ங்கிறோம். அப்போ 7 வந்து 8லேருந்து மைனஸ் பண்ண என்ன வரும் 1. நியான் பாருங்க 2 8 இருக்குது. அப்போ 8னா கம்ப்ளீட்லி ஃபில்டு ஆர்பிட்டால் ஆகுது இல்லையா. அப்போ கம்ப்ளீட்லி ஃபில்டு ஆர்பிட்டால் அது இல்லாமல் நியான்கிறது வந்து ஒரு நோபல் கேஸுங்கன்னா அதோட வேலன்சி வந்து 0. ஹியர் சோடியத்தோட அட்டாமிக் நம்பர் 11. இப்போ ஃபர்ஸ்ட் கேல 2 போட்டுடுறோம். நெக்ஸ்ட் எல்லில் எத்தனை போடலான்னு பார்த்தோம், 8 தான் பிடிக்கும். அப்போ ஃபர்ஸ்ட்டில் கொடுக்குற 2 கொடுத்தாச்சு, செகண்ட் கொடுக்குற 8 கொடுத்தாச்சு. ஆனால் நம்மகிட்ட மிச்சம் வந்து 11ல் 1 இருக்குது. அந்த 1 கொண்டு வந்து எம் செல்லில் போட்டுறோம். அப்போ எம் செல்லு தான் இது என்னது, வேலன்சி செல். இப்போ வேலன்சி செல்லில் 1 எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா வேலன்சி 1. மெக்னீஷியத்துக்கு 282ன்னு பிரிக்கிறோம், வேலன்சி 2. அலுமினியத்துக்கு 283ன்னு பிரிக்கிறோம், வேலன்சி 3. சிலிக்கானுக்கு 284ன்னு பிரிக்கிறோம், வேலன்சி 4. இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அவுட்டர் மோஸ்ட் செல்லில் இருக்கிற வேலன்சி அப்படியே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸவே வேலன்சி எழுதிக்கிட்டோம். அடுத்து பாஸ்பரஸ் பாருங்க 15 இருக்கு இல்லையா. இப்போ 15 ஃபர்ஸ்ட் கே செல்ல 2 போடுறோம், எல் செல்லில் 8 போடுறோம். 2 + 8 என்ன ஆயிடுச்சு 10 ஆயிடுச்சு. அப்போ 10 போக இந்த 15ல் மீதி எவ்வளவு இருக்கு 5, அதை கொண்டு வந்து எதில் போடுறோம் எம் செல்லில். அப்போ எம் செல்லு தான் வேலன்சி செல். அதில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கு 5, மோர் தென் 4 இருக்கிறதுனால 8லேருந்து சப்ராக்ட் பண்ணி எழுதுனா என்ன வரும், 8 - 5 = 3. அதே மாதிரி இதெல்லாம், அதாவது சல்ஃபருக்கு 16 வந்து 286ன்னு போட்டு 2 போட்டு, குளோரினுக்கு வந்து 17 287 வந்து 8 - 7 வந்து என்ன வந்து 1. எகைன் ஆர்கானுக்கு 18 ஃபர்ஸ்ட்ல கேல 2 போட்டுறோம், எல்லில் வந்து 8 போட்டுறோம், மீதி நம்மகிட்ட இருக்கிற 8 கொண்டு வந்து எம்ல போடுறோம். அது கம்ப்ளீட்லி ஃபில்டு ஆர்பிட்டால், அதனால அதோட வேலன்சி என்னது 0. பொட்டாசியத்துக்கு நீங்கள் ஒன்று கவனிக்கணும், இங்கே வந்து ஸ்டார் போட்டு தனியாக காமிச்சிக்கிறேன். பொட்டாசியத்தோட வேலன்சி எப்படி பிரிக்கணும்னா ஃபர்ஸ்ட்டுக்கு 2 போட்டுறோம், செகண்டுக்கு எத்தனை போட்டிருக்கேன் நான் 8 போட்டிருக்கேன். தேர்டில் வந்து 18 பிடிக்கும், ஆனால் அதை நான் எப்படி போட்டிருக்கேன்னா 8 போட்டுட்டு 1 போட்டிருக்கேன். ஏன்னு கேட்டோம்னா வந்து அந்த 1s 2s 2pல நீங்கள் இன்னொரு தடவை ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா 1s 2s 2p 3s 3p 4sக்கு அப்புறம் தான் 3d வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த 4sல வந்து 1 போட்டுட்டு 4sல 2 பிடிக்கும். இதுக்கு தனியாக ஒரு ரூல் இருக்குது, ஹாஃப் ஃபீல்டு ஆர்பிட்டால்ஸ் ஆர் மோர் ஸ்ட்ராங்கர் தென். அதாவது பாதி 2 போடலாம், 2ல் பாதி 1 போட்டுட்டு அந்த மீதி இடத்தை கொண்டு வந்து என்ன பண்ணுறோம் இந்த எம் செல்ல போடுறோம். எண்ணுக்கு அதாவது 4sக்கு 1 கொடுத்துட்டு மீதி 8 கொண்டு வந்து இங்கே போடும்போது அப்போ லாஸ்ட்டில் 1 இருக்கிறதுனால வேலன்சி 2. அதாவது பொட்டாசியத்தோட வேலன்சி வந்து பொட்டாசியத்தோட எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் 2 8 9ன்னு எழுதாமல் 2 8 8 1ன்னு எழுதுறோம். அதோட வேலன்சி 1. கால்சியத்தோட அட்டாமிக் நம்பர் 20. அந்த 20 எலக்ட்ரான் எப்படி பிரிக்கிறோம் 2 8 8 2ன்னு பிரிக்கிறோம். 2 8 10ன்னு போடக்கூடாது, ஏன்னா மேக்ஸிமம் 8 தான் போட முடியும். சரியா. அப்போ அந்த ஃபர்ஸ்ட்டுக்கு 2 போட்டாச்சு, ரெண்டாவதுக்கு 8 போட்டாச்சு, மூணாவது 18 போடுறோம். அதில் 8 போட்டுட்டு மீதி 2 கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட்டில் அதாவது என் செல்லில் போடுறோம். அப்போ என் செல்லு தான் இது அவுட்டர் மோஸ்ட் செல், வேலன்சி செல். அதில் 2 எலக்ட்ரான் இருக்கிறதுனால அதோட வேலன்சி 2. உங்களோட இந்த ஆர்டரை மனசில் வச்சுக்கிறதுக்காக ஒரு இது கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து 1s 2s 3s 4s 5sன்னு எழுதியிருக்கேன். பி ஆர்பிட்டால் வந்து செகண்ட்லேருந்து தான் ஆரம்பிக்குது. அப்போ 2p 3p 4p 5s. அதேபோல் 3dங்கிறது வந்து டி வந்து தேர்ட் ஆர்பிட்டாலுக்கு வருது. அப்போ 3d 4d 5d. அது மாதிரி எஃப் அப்படிங்கிறது வந்து 4th ஆர்பிட்டால் வந்து ஆரம்பிக்கிறதுனால இங்கே 4 நேரில் என்ன பண்ணிக்கிறேன் 4f, அதுக்கு 4 5f 6fன்னு போய்க்கும். இது இந்த ஜிக்ஜாக் கொண்டு வந்த 1s, இப்படி கொண்டு வந்து 2s 2p 3s 3p 4s வந்துட்டு இந்த கிராஸ் எங்கே போகுது 3d. அப்போ 4s நிரப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் 3d போகணும். அப்போ 4s 3d
அதுக்கப்புறம் என்ன வருவேன்னா 4p 5s அந்த மாதிரி போயிடும். இப்போ உங்களுக்கு வந்து 20 வரைக்கும் இருக்கிற எலமெண்ட்ஸினுடைய வேலன்சி கால்குலேட் பண்ணுறதுக்கு நீங்கள் இது வரைக்கும் தெரிஞ்சால் போதும். 1s 2s 2p ரெண்டு கான்செப்ட் தான். இந்த ஆர்டர் தெரிஞ்சுக்கணும். 1s 2s 2p 3s 3p 4s 3d இது தெரிஞ்சிருக்கணும். எஸ்னா 2 போடணும், பின்னா 6 போடணும், டினா 10 போடணும். இது தெரிஞ்சிருக்கணும். அடுத்து ஃபர்ஸ்ட்ல 2 எலக்ட்ரான் போடலாம், அடுத்ததுல 8 எலக்ட்ரான்ஸ் போடலாம், அடுத்ததுல 18 எலக்ட்ரான்ஸ் போடலாம். இல்லை பொட்டாசியத்துக்கும் கால்சியத்துக்கும் மட்டும் தனியாக ஒரு ரூல் சொல்கிறேன். ஒய் வி ஆர் நாட் பிளேசிங் ஆல் த 18 எலக்ட்ரான்ஸ் இந்த தேர்ட் செல் 18 எலக்ட்ரான்ஸ் போடல அப்படிங்கிறதுக்கு தான் வந்து இங்கே ரீசன் சொல்லிக்க. இந்த வேலன்சி ஆஃப் பொட்டாசியம் வந்து 1. அது வந்து நம்ம அந்த எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து 2881 தான் எழுதுறோம். இட்ஸ் நாட் 289. என்னன்னா ஆஃப்டர் ஃபில்லிங் தி 4s ஒன்லி 4s ஆர்பிட்டால ஃபில் பண்ணிட்டு தான் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஃபில்ட் இன் த 3d ஆர்பிட்டால். இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா 4sக்கு அப்புறம் தானே 3d வருது. அதனால வந்து என்ன இது அதோட எலக்ட்ரானிக் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த மாதிரி வருது. இப்போ லாஸ்ட்ல இருக்கிற வேலன்சி சொல்ல பொறுத்து நம்ம என்ன பண்றோம், அதோட வேலன்சி பொறுத்து சொல்றோம். இதே மாதிரி தான் கால்சியத்துக்கும் 2 8 8 2 போடுறோம். 2 8 10 போட மாட்டோம். அதுக்கு சேம் ரீசன். ஆஃப்டர் ஃபில்லிங் தி 4s ஃபில் பண்ணிட்டு தான் 3d போடுறதுனால அதை என்ன பண்ணிக்கிறோம், 4sக்கு அந்த 2 போட்டுட்டு மிச்சம் இருக்கிற 8 கொண்டு போய் நம்ம 4sல போட்டுட்டு தான் மறுபடியும் 3 போடுறோம். அதனால வந்து அங்கே எலக்ட்ரான்ஸ் 2 8 8 2 வருது. மேக்ஸிமம் ஒரு செல்லில் 8 எலக்ட்ரான் நம்ம படம் வரைஞ்சி போடுறோம் இல்லையா, ஒரு செல்ஸ் போட்டு எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு போடுறோம். Viewers, I hope that you would have understood something about valency. வேலன்சினா என்ன அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. வேலன்சி கால்குலேஷன் தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வந்து ஆட்டம்ஸோட எலமெண்ட்ஸோடைய சிம்பிள் தெரிஞ்சிருச்சு, வேலன்சி தெரிஞ்சிருச்சு. அதை வச்சு ஒரு 2-3 எக்ஸாம்பிள் பார்த்தோம். சோடியம் குளோரைடு, மெக்னீசியம் குளோரைடு, வாட்டரோட மாலிகுலர் ஃபார்முலா எப்படி எழுதலாம், மூலக்கூறு வாய்ப்பாடு எப்படி எழுதலாம்னு பார்த்தோம். உங்களோட புக்கில் இன்னும் பார்த்தீங்கன்னா 7th புக்கில் இருந்தே வந்து மாலிகுலர் ஃபார்முலா இருக்கு. நீங்கள் எங்கெல்லாம் மாலிகுலர் ஃபார்முலா பார்க்குறீங்களோ அதில் வந்து ஒரு சின்ன விளையாட்டு மாதிரி அதனோட பேலன்ஸி வச்சு சிம்பிளை வச்சு நீங்களே புதுசாக மாலிகுலர் ஃபார்முலா உருவாக்கி அதை ஆக்சுவலாக இருக்கிறதோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இட் வில் பி வெரி கரெக்ட். தேங்க்யூ ஃபார் watching our video. Please subscribe our channel if you have not subscribed yet. Thank you.